மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் பேரூர் ஆதீன மடத்தில் RSS நூற்றாண்டு விழாவும் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவும் இன்று ஒரே நேரத்தில் நடைபெற்றன. இந்த விழாக்களை முன்னிட்டு பாரம்பரிய சிவவேள்வி பூஜையும் நடைபெற்றது. RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் அவரது சகோதரர் அன்பரசன் ஆகியோரின் பங்கேற்பு அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக மதுரையில் இந்து முன்னணி அமைப்பு நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா குறித்து சர்ச்சைக்குரிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விழாவில் SP வேலுமணியின் பங்கேற்பு மேலும் விவாதத்தை தூண்டியுள்ளது. 1925ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட RSS தனது நூற்றாண்டு விழாவை 2025 விஜயதசமி முதல் 2026 விஜயதசமி வரை நாடு முழுவதும் கொண்டாட திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை பேரூர் ஆதீனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி RSS அமைப்பின் விரிவாக்க முயற்சிகளையும் இந்து ஒற்றுமையை வலியுறுத்துவதையும் மையமாக கொண்டிருந்தது. பேரூர் ஆதீனத்தின் மரபு மற்றும் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் பங்களிப்பு குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி மதுரை பாண்டிக்கோவில் அருகே இந்து முன்னணி அமைப்பு நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மாநாட்டில் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீப திருவிழாவில் தீபமேற்ற வேண்டும், முருகன் மலைகளை காக்க வேண்டும், இந்து சமய அறநிலையத்துறையை கோவில்களின் நிர்வாகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மூத்த தலைவர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி மற்றும் MLA ராஜன் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா குறித்து ஒளிபரப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ திமுக மற்றும் திராவிட இயக்க ஆதரவாளர்களிடையே கடும் எதிர்ப்பை தூண்டியது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறாமல் இருக்கவே அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் 71,000 கோவில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு தமிழகத்துடன் என்ன தொடர்பு? அவர் முதலில் சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வென்று காட்டட்டும். மதுரை மாநாடு அதிமுகவின் அடிமைத்தனத்தையும் பாஜகவுக்கு அவர்கள் அடகு வைக்கப்பட்டிருப்பதையும் காட்டுகிறது. பெரியார் அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்தது அவர்களின் திராவிட எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலப்பது முதல்வர் MK ஸ்டாலினின் கொள்கைக்கு எதிரானது என அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்திருந்தார். SP வேலுமணியின் RSS விழா பங்கேற்பு அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான சமூக வலைதள பதிவுகளின்படி சிலர் இதை அதிமுகவின் திராவிட வேடம் கிழிந்து விட்டது என விமர்சித்துள்ளனர். மற்றவர்கள் வேலுமணியின் RSS நெருக்கம் காரணமாகவே அதிமுக அவருக்கு எதிரான வலுவான நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சர்ச்சை தமிழகத்தில் திராவிட அரசியலுக்கும் இந்துத்துவ அரசியலுக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத் இந்த நூற்றாண்டு விழாவை பெருமைப்படுத்தல் நிகழ்ச்சியாக அல்லாமல் இந்து சமூகத்தை ஒருங்கிணைத்து ஒழுக்கமான வலிமையான சமூகமாக உருவாக்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 2025ஆம் ஆண்டில் உத்சவ் 2025, கிராம சம்பர்க், இந்து சம்மேளன், பிரபுத் நாகரிக் கோஷ்டி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் RSS ஊடுருவ திட்டமிட்டுள்ளது. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து கோவை RSS விழாவில் SP வேலுமணியின் பங்கேற்பு அதிமுகவின் அரசியல் உத்தியையும் திராவிட கொள்கைகளுடனான அதன் உறவையும் மீண்டும் விவாதத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து நடத்தப்படும் முயற்சிகளுக்கு எதிராக திமுகவின் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சர்ச்சைகள் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக அரசியல் களத்தை மேலும் சூடாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக மதுரை திருமங்கலம் நகரில் முருகன் மாநாட்டை முன்னிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது.
அதில் சூரனை வதம் செய்த முருகா, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து ஓடிவா என அந்த போஸ்டரில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதுதான் தற்பொழுது சர்ச்சையையும் பரபரப்பையும் மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.